All discuss problems about Boyle's law. We know that Boyle's law means that Boyle's law pressure inversely proportional to V, that is Boyle's law. Volume of the gas inversely proportional to its pressure அப்படின்னு பார்த்துருப்போம். அதனால ஃபார்முலா என்னது, டிஃப்ரெண்ட் கேஸஸ் P1 V1 ஈக்குவல் டு P2 V2 இந்த ப்ராப்ளம்ஸ். இது நீட்டில் கூட ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. இந்த லாலேருந்து கண்டிப்பாக ஒரு நீட் கொஷின்ஸ் வந்துடும். P1 V1 ஈக்குவல் டு P2 V2. P1 அப்படிங்கிறது கேஸ் ஒன்னுடைய ப்ரெஷர், V1ங்கிறது அந்த கேஸோடைய வால்யூம், P2ங்கிறது செகண்ட் கேஸோடைய ப்ரெஷர், V2ங்கிறது அந்த கேஸோடைய வால்யூம். எல்லாமே கேஸிஸ் லா தான் சொல்லக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க பாருங்கள். ஃப்ரீயான் 12 ஃப்ரீயான் 1-2ன்னு சொல்லக்கூடிய வேறு 112 கிடையாது, ஃப்ரீயான் 1-2 த காம்பவுண்ட் வைட்லி யூஸ்டு இன் தி ரெஃப்ரிஜிரேட்டர் சிஸ்டம். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட். எதனா யூஸ் பண்ணுறாங்க, கூலண்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த ஃப்ரீயான் 12 அப்படிங்கிறது ஒரு கூலண்ட். இதெல்லாம் என்ன விளைவு ஏற்படுது, என்ன காசு ஏற்படுதுன்னா டிப்ளீஷன் ஆஃப் ஓசோனில் வந்து ஹோல் ஃபார்ம் பண்ணக்கூடியது. இது நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீயான் 1-2ங்கிற காம்பவுண்டுனால தான் என்னது ஓசோன் லேயரில் வந்து டிப்ளீஷன் ஏற்படுது ஓசோன் லேயரில். ஓகே, ஸோ அது நமக்கு தேவையில்லை, பட் நம்ம ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். நவ் இட் ஹேஸ் பீன்ஸ் ரீப்ளேஸ்டு பை என்னது எகோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கன்சிடர் தி 1 பாயிண்ட், இதுலேருந்து கொஷின் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கன்சிடர் 1.5 டெசிமீட்டர் கியூப் சாம்பிள் ஆஃப் கேஸஸ். ஃப்ரீயான் கேஸோடைய சாம்பிள் ஆஃப் கேஸஸ் எழுதுறதுக்காக இருக்கும். 1.5 டெசிமீட்டர் கியூப் அப்படின்னா என்ன மீனிங்? அப்புறம் ப்ரெஷராக வால்யூமா? தட் இஸ் வால்யூம். V1 ஈக்குவல் டு எவ்வளவு 1.5 டெசிமீட்டர் கியூப்ஸ். இது வால்யூம்னு அர்த்தம். டெசிமீட்டர் கியூப்னாவே வால்யூம். அந்த கேஸோடைய வால்யூம் வந்து எவ்வளவு 1.5 டெசிமீட்டர் கியூப்னு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதோடய ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0. லிசன் பண்ணுங்கள். ஃப்ரம் அதோட ப்ரெஷர் எவ்வளவு 0.3 ATM. இது V1, இது என்னது P1. அதோடய ப்ரெஷர் எவ்வளவு 0.3 ATM. ATM அப்படின்னா ப்ரெஷரோட யூனிட், அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடியது. லைக் கிளியர் தெரிஞ்சுங்க. ஒரு ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. அதோடைய வால்யூம், சாம்பிளோட வால்யூம் எவ்வளவு 1.5 டெசிமீட்டர் கியூப், தட் இஸ் வால்யூம் V1. அதோட ப்ரெஷர் எவ்வளவு 0.35 ATM. ஸோ P1 ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் தி ப்ரெஷர் சேஞ்சு டு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் டு 1.2. இஃப் தி ப்ரெஷர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது 1.2 ATM. ஐ மீன்ஸ் P2 0.3லேருந்து 1.2க்கு ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ரெஷர் வந்து அது P2. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மாறாது. ஓகே, வாட் வில் தி வால்யூம் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸ்னு கேட்குறோம். வால்யூம் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது? அப்போ இந்த இருக்கக்கூடிய ப்ரெஷர் 0.3 ATMலேருந்து 1.2 ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும் பொழுது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நமக்கு தெரியும் பாயில்ஸ்லாங்கிறது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து குறையும். அது நல்ல கான்செப்ட் தான். V1 எவ்வளவு 1.5. நம்ம இதை மட்டும் ஆன்சர் எழுதுறோம். 1 டெசிமீட்டர் கியூப். P1 எவ்வளவு 0.3 ATM. P2 எவ்வளவு 1.2 ATM. V2 தான் கொஸ்டின் மார்க்கு. ஓகே, புரிஞ்சுதா? நம்ம பேராகிராஃபை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பேராகிராஃப் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஈஸியாக சிம்பிளான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது V1, இது P1, இது P2 V2 தான் கொஸ்டின். ஃபார்முலா என்னது, P1 V1 ஈக்குவல் டு P2 V2, தட் இஸ் ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கான ரிலேஷன்ஸ்க்கான ஃபார்முலா, பாயில்ஸுக்கான ஃபார்முலா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, V2 தான் கேட்குறாங்க. V2 ஈக்குவல் டு P1 இன்ட்டு V1 டிவைட் பை P2. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வரும், P1 எவ்வளவு 0.3, V1 எவ்வளவு 1.5. ஸோ டிவைட் பை P2 எவ்வளவு 1.2. இதோ இதை கேன்சல் பண்ணி சொல்லுங்கள். 1.5 இது வால்யூம் கொடுத்தாச்சா, 1.5 இன்ட்டு 1.5 4.5 வரும். 4.5 இங்கே இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, 1.4 டைம்ஸ் இருக்குது. என்ன சொல்லும் 0.3 டிவைட் பை 1.5 டிவைட் பை 1.2. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 1.5 டிவைட் பை 4. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சரு 1.5 டிவைட் பை 4, 0. சம்திங்கில் வரக்கூடியது. ஓகே, ஆன்சர் வரும். என்ன வரும், டெசிமீட்டர் கியூப்பில் வரும். டெசிமீட்டர் கியூப்பில் ஆன்சர் டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. ஸோ சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு
இன்சைட் தி செட் இன் ஆட்டோமொபைல் இன்ஜின் கொடுத்துட்டாங்க. அதோட வால்யூம் ஏர் வந்து ஒரு சிலிண்டரில் வந்து எவ்வளோ இருக்குன்னா வால்யூம் எவ்வளோது V1 கொடுத்துட்டாங்க 0.375 டெசிமீட்டர் கியூப்னாவே வால்யூம். ஃபஸ்ட்டு கூடிய வால்யூம் V1 வச்சுக்கோங்க. அதோட V வந்து V1. ஓகே, அதோட ப்ரெஷர் எவ்வளோது P1 இஸ் ஈக்குவல் எவ்வளோது 0.1005 ATM. ஓகே, அடுத்த ப்ரெஷரும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. வென் கேஸ் கம்ப்ரஸரு எவ்வளோ வால்யூம் V2 தட் இஸ் வால்யூம் கம்ப்ரஸர் 0.125 டெசிமீட்டர் கம்ப்ரஸ் ஆகுது. ஆனால் என்ன கேட்குறாங்க கால்குலேட் தி ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. P2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார்முலா ஒன்று தெரியும் P1 V1 P2 V2. இதோட யூனிட் ATM, இதோட யூனிட் டெசிமீட்டர் கியூப்பு. ப்ரெஷர்னாவே ATM, வால்யூம்னா டெசிமீட்டர் கியூப்பு. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது V1 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ப்ரெஷர் எவ்வளோது P1 0. ஓகே, அடுத்தது வால்யூம் கொடுத்துட்டாங்க, ப்ரெஷர் கேட்குறாங்க. அடுத்தது V2 கொடுத்தாங்க, P2 தான் கேட்குறாங்க. P2 ஈக்குவல் டு P1 × V1 டிவைட் பை V2. ஸோ இந்தமாரி ஃபார்முலா எதை கேட்குறாங்களோ இங்கே ரெண்டு மல்டிபிளில் இருக்கிறதால ஈக்குவல் போகிறப்ப டிவைடில் கொண்டு வச்சுக்கணும் கண்டுபிடிச்சாலும் அந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நீங்கள் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரோட வித்து வேணும். ப்ரெஷர் கண்டுபிடி ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, இந்த ரெண்டையும் ஹோம்ஒர்க்கை வச்சு நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, கொஷின்ஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கிவன் டேட்டாங்கிறத மட்டும் எது ப்ரெஷர் எது வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு அனதர் லா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாயில்ஸ் லா பார்த்தா இப்போ சார்லஸ் லா அப்படிங்கிறது வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் விக்கும் டீக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வால்யூம் ப்ரெஷர் ரிலேஷன் பார்க்குறது பாயில்ஸ் லா. அங்கே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கும். அங்கே என்ன கான்ஸ்டன்டாக இருக்கும் டெம்பரேச்சர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தட் இஸ் பாயில்ஸ் லா. இதே சார்லஸ் லா அப்படிங்கிறது வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே யார் கான்ஸ்டன்டாக இருக்கணும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டாக இருப்பாங்க. இங்கே யார் கான்ஸ்டன்டாக இருப்பாங்க ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், P வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ லிசன் பண்ணலாமா? ஸோ நீங்கள் டெஃபினேஷன் மட்டும் எழுதுங்க. சார்லஸ் லாவுடைய டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் தி கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். எல்லாமே கேஸோடைய ஃபிக்ஸ்டு மாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் தி கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் த வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். வால்யூம்ஸ் டைரக்ட்னா இப்படி தான் இருக்கும். புரியுதா? வால்யூம் ஆஃப் தி கேஸ், அந்த கேஸ் ஆக்குபை பண்ணக்கூடிய வால்யூம், கேஸ் ஆக்குபை பண்ணக்கூடிய ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் தி கேஸ் இருக்கக்கூடிய அந்த மாஸ் கேஸோடைய வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஃபார் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் தி கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதில் டெஃபினேஷன் மட்டும் எழுதினா போதும். நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் கொடுக்கலன்னு டவுட் கிட்ட இருக்காங்க. சார்லஸோட டெஃபினேஷனாக எழுதினா போதும். The fixed mass of the gas at constant pressure, the volume is directly proportional to its temperature. ஸோ இது வரைக்கும் எழுதினா போதும். இதுதான் சார்லஸோடைய டெஃபினேஷன். இது ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதுங்க. V directly process T சிம்பிள் பண்ணணும். ஆல்ரெடி தெரிஞ்சுங்க 10th ஸ்டாண்டர்ட் 11th வந்திருக்கிற. ஸோ V எப்பொழுதுமே ஈக்குவலாக மாற்றும் போது டேரக்ட் இந்த சிம்பிள் ப்ரொபோஷனல் சிம்பிளை வந்து டேரக்ட் ஈக்குவல் சிம்பிளை மாற்றும் போது கண்டிப்பாக ஒரு K கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் லெட்டர் K யூஸ் பண்ணுவோம். கேப்டன் கேலாம் கெல்வின் நம்பர். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனில் வந்து இந்த சிம்பிளாக மாத்திரப்ப KTன்னு யூஸ் பண்ணும். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடியது கேங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். புரியுது? எழுதின பிறகு எழுதணும். புக்கில் இது இல்லை. V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T. V வேர்ட்ஸ் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் தி கேஸ். Tங்கிறது டெம்பரேச்சர். இட்ஸ் டெம்பரேச்சர், அந்த கேஸோடைய டெம்பரேச்சர். ஓகே, இதுதான் சார்லஸ் லான்னு சொல்லக்கூடியது. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிளை ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பண்ணும். கேசியே ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ விக்கு டிக்கு ரிலேஷன் V டிவைட் பை T ஈக்குவல் டு K. ஸோ இங்கே மல்டிபிளில் இருக்கக்கூடிய எல்லாம் தெரிஞ்சுங்க. எப்பொழுதுமே மல்டிபிளில் இருந்தால் ஈக்குவல் எங்கே போய் டிவைடில் போகணும், ப்ளஸில் இருந்தால் மைனஸில் போகணும். இதெல்லாம் தெரியும் தானே? ஸோ V ஈக்குவல் டு KT. ஸோ K ஈக்குவல் டிவைட் பை VT. இதுதான் இந்த ஃபார்முலா. இது கேங்கிறது கான்ஸ்டன்ட் தான். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ V பை T தான் ஞாபகம் வச்சுக்கணும். V பை T. ஸோ வேல்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எழுதினா போதும். டெஃபினேஷன் எழுதின பிடிச்ச பிறகு கண்டிப்பாக இந்த சிம்பிள் எழுதி டெரிவ் பண்ணி காமிச்சா போதும். இதுதான் அவருடைய டெஃபினேஷன்ஸ். இதோட சார்லஸோடைய டெஃபினேஷன் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். சார்லஸோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு இஃப் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீசஸ். ஸோ டிஃப்ரெண்ட் இஃப் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீசஸ் வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஏன்னா ரெண்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஒரு கேஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதோட வால்யூம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ தட் V பை T இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ண அப்படி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேஸ் டிஃப்ரெண்ட் எதுனா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். V1 டிவைட் பை T1 ஈக்குவல் டு V2 டிவைட் பை T2. டிஃப்ரெண்ட் வால்யூம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம்னா. ஸோ அங்கே என்ன செய்வோம்? P1 டிவைட் பை V1 பார்த்துருப்போம்ல. P1 × V1 மல்டிபிளில் இருக்கும். ஓகே, P1 V1 ஈக்குவல் டு P2 V2 பார்த்துருப்போம் ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அப்போ இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறதில்ல என்ன செய்யணும்? V1 டிவைட் பை P1 V2 டிவைட் பை T2.
ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கேஸ் ஆஃப் வால்யூம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணும்போது இந்தமாரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு ப்ராப்ளம் ஓரியன்டாக எழுதினா போதும், ப்ராப்ளம் தெரிஞ்சால் போதும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் என்ன மீனிங் அப்படின்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டீனா என்ன மீனிங்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் சார்லஸரோட கான்செப்ட்டு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. தட் இஸ் வால்யூம் டெசிமீட்டர் கியூப்பில் இருக்கும், வியோட டெசிமீட்டர் கியூப், டீங்கிறது கெல்வினில் கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டே ரிலேட் பண்ணி V1 T1 கொடுத்துருவாங்க, V2 ஆர் T2 கொஷினை கேட்பாங்க. ஓகே, அல்லது V2 கேட்கலாம், V2 given ஆர் T2 கொஷின், ஓகே T2 given ஆர் V2 கொஷின் மார்க்கு. ஓகே, ஸோ இதுமாரி கொஸ்டின் யூஸ் பண்ணி கேட்பாங்க. இது வால்யூம் டெம்பரேச்சருக்கான ரிலேஷன் சொல்லக்கூடியது, சார்லஸ்லாம் சொல்லக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லுக் அட் த பிக்சர், டயக்ராம் பாருங்கள், பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டரில் பலூன் ஏர் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, பலூனில் ஏர் ஃபில் பண்ணி என்னது, தி பலூன் இஸ் மூவ்டு ஃப்ரம் தி ஐஸ் கோல்டு வாட்டர் வாட்டரில் இருக்குது. ஓகே, அதே பாயில் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள், என்ன நடந்திருக்கு பாருங்கள். அதே பாயிலிங் வாட்டரையும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு உள்ளது ஐஸ் வாட்டர், அடுத்து பாயிலிங் வாட்டர், ரெண்டு லுக் அட் பண்ணுங்கள். லுக் அட்ஸ் டயக்ராம். அப்போ வாட் ஹேப்பன், த டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீசஸ், அஸ் அ ரிசல்ட்டு கேஸ் மாலிகுல் இன்சைட் தி பலூன் மூவிங் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸோடைய மூவிங் வந்து இன்சைட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கேஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது, இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து பிக்கர் சைஸில் இருக்குது, இது ஸ்மால் சைஸாக இருக்கா. ஸ்மால் சைஸ் இன் ஹோல்ட் வாட்டர், பிக்கர் சைஸ் இன் பாயிலிங் வாட்டர். த சேம் பலூன் சேம் கேஸ் ஃபில் இன் த பலூன். ஸோ நார்மல் வாட்டர் அதே அந்த வாட்டரை வந்து பாயில் பண்ணும் பொழுது அந்த இன்சைடு கேஸ் இன்சைடு தி பலூன், இந்த பலூன் இன்சைடு இருக்கக்கூடிய கேஸ் வந்து மூவிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் பொழுது அதோட என்னது ஆட்டோமேட்டிக்காக என்னது கேஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுது. கேஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னா விரிவடையுது. ஸோ அதெல்லாம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அப்படியே 1 மார்க் கொஷின்ஸ்லேயே அப்படியே டெஃபினேஷன் மட்டும் எழுதாமல் டெஃபினேஷன் எழுதுங்க, அந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நிறையா நீட் கொஷின்ஸு, புக் பேக் கொஷின்ஸ்லாம் வரும். தெரிஞ்சுக்கணும் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபார்முலா இருக்கும், ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ப்ரெஷர் வால்யூமாக இருக்கும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் வால்யூம் இருக்கும்போது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்னெல்லாங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன் வந்து ஒரு கொஷினாக கேட்கலாம், பாயிலிங் வாட்டரில் வந்து ஏன் பலூன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஓல்டு வாட்டரை விட அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், அக்கார்டிங் டு சார்லஸ் லா the inside the gas inside the balloon moving faster, so gas expansive, so volume increases. According to Charles law படி temperature increase பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள். ஸோ இதுக்கான ரீசனை கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஏன் வந்து இங்கே வந்து வால்யூம் கம்மியாகவும் இங்கே வால்யூமாக இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அக்கார்டிங் டு சார்லஸ் லா படி புரிஞ்சுதா. ஸோ லுக் அட்ஸ் 2 டயக்ராமையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷினாக க்ரியேட் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இது வந்து ப்ராப்ளத்துக்காண்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. அடுத்த வேரியேஷன் ஆஃப் வால்யூம் வித் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும்போது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால் ப்ரெஷர் மாறாமல் இருக்கும்பொழுது டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வால்யூம் வேரியேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, த ஃப்ளாட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் தி கேஸ் அகென்ஸ்ட் டெம்பரேச்சர் அட் கிவன் ப்ரெஷர். ஓகே, ஃப்ளாட் ஒரு டயக்ராம் போடுறாங்க. ஸோ எங்கே டயக்ராம் போடுறாங்கன்னா இங்கே பாருங்கள், லுக் அட் திஸ். ஒய் ஆக்ஸில் இங்கே என்ன இருக்கணும், வால்யூம் இருக்குது, இங்கே வந்து டெம்பரேச்சர் இருக்குது. ரெண்டுக்கும் டயக்ராம் போட்டிருக்காங்க. ஒய் ஆக்ஸ் என்ன இருக்காங்க, பிளாட் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி கேஸ் வெர்சஸ் எகென்ஸ்ட் டெம்பரேச்சர். பிளாட் ஆஃப் அண்ட் வால்யூம் ஆஃப் தி கேஸ் எகென்ஸ்ட் டெம்பரேச்சர் அட் கிவன் ப்ரெஷர்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இஸ் ஓன் த 6.5 ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஐ மீன்ஸ் எப்படி இருக்கணும், இப்படி வச்சுருங்க. இங்கே வால்யூம் எடுத்துங்க, இங்கே டெம்பரேச்சர் எடுத்துங்க. விக்கெட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்தமாதிரி சிம்பிள் போட்டால் போதும். இந்த டயக்ராம் மட்டும் ரெஃப் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸ்லாம் மென்ஷன் பண்ணாமல் சும்மா நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கணும் போட்டால் போதும். வி ஒய் ஆக்சிஸ்லையும் டி வந்து இந்த எக்ஸைஸ்லாம் வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. தட் இஸ் பிளாட் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி கேஸ் அகென்ஸ்ட் டெம்பரேச்சர் அட் கிவன் ப்ரெஷர். ஸோ அப்படி இந்த டயக்ராம் மட்டும் போட்டாவே நீங்கள் எனஃப். ஓகே, ஃப்ரம் தி கிராஃப் it is clear that the volume of the gas linearly increases with temperature at given pressure. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் ஆஃப் தி லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் மீனிங் தான். எப்படி இங்கே வால்யூம் வச்சுங்க, இங்கே டெம்பரேச்சர் வச்சுருங்க. ஸோ இங்கே இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகும். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும். கிராஃப் பார்க்க தெரியும் இல்லையா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் ஆஃப் தி கேஸ் வந்து டைரக்ட்லி லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் கிராஃபோட மீனிங். இந்த கிராஃபோடனா இதான் ஸ்ட்ரெயிட் லைன், இது இங்கேயே போகணும். ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது வால்யூம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த டயக்ராம் போட்டால் போதும்.
at such lines are called isobar. From the graph it declares that volume of the gas linearly increases with increase in temperature at given pressure. Such lines are called isobar. It can be expressed the following straight line equation. அந்த சச் லைன்ஸ் இருக்குல்ல இந்த லைன் பேர் தான் என்னது ஐசோபார் சொல்லக்கூடியது பேர் என்னது ஐசோபார்னு சொல்லுவோம். ஐசோபார் லைன் சொல்லக்கூடிய சச் லைன்ஸ் ஆர் கால்டு ஐசோபார். ஐசோபார் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு அர்த்தம். ஐசோபார் ஐசோதெர்ம்னு இருக்குது, ஐசோபார்னு இருக்குது, ஐசோகோர்னு இருக்குது. ஓகே, அது தெர்மோடைனமிக்ஸ் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஐசோதெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, ஐசோபார் அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இருக்கும்போது வால்யூம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுச்சு, அது பேர் ஐசோபார். தட் அந்த அந்த லைனை தான் என்ன சொல்லுவோம், such line are called isobar. ஐசோபார்னாவே என்ன மீனிங்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு எடுத்து ஆச்சு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுச்சுன்னா தட் இஸ் ஐசோபார் ப்ராசஸ். தட் லைன்ஸ் இஸ் கால்டு ஐசோ. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க V ஈக்குவல் டு நமக்கு தெரியும் V ஈக்குவல் டு கேடின்னு போடுவோம், அல்லது இப்படி போட்டுருக்காங்க எம்டின்னு போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, the proportional constant. Do you understand? It is y equal to mx plus v இருக்கலாம், y equal to mx plus c. இது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா. y equal to mx plus cங்கிற கிராஃபுக்கான ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா. ஸோ விங்கிறது y ஆக்சிஸ் எடுத்துட்டோமா, எக்ஸு அப்படிங்கிறது என்னென்னா டி எக்ஸஸ் எடுத்துட்டோமா, எம்ங்கிறது ஸ்லோப்பு, சிங்கிற இன்ட்ரெஸ்ட்மெண்ட். ஓகே, டி இஸ் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் இருக்கணும், எம்என்சிங்கிறது கான்ஸ்டன்ட், எம்என்சிங்கிறது கான்ஸ்டன்ட். புரிஞ்சுதா? அந்த வி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை தான் என்ன செஞ்சுருக்கோம், அந்த ஃபார்முலாவை ஸோ எம்முன்னு வச்சுட்டாங்க, கேக்கு போல் எம் போட்டு ப்ளஸ் சி போட்டிருக்காங்க. ஓகே, அதுதான் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஒய் எக்ஸில் என்ன இருக்கும், ஒய் எக்ஸில் வந்து வியும் எக்ஸ்எக்ஸில் டி இருக்கும், எம்ங்கிறது ஸ்லோப்பு. ஓகே, டி சிங்கிறது இன்ட்ரெஸ்பெக்ட்டு, சிங்கிறது இன்ட்ரெஸ்பெக்ட்டு. டி 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்பொழுது த வால்யூம் பிகம்ஸ் வி நாட். குறிச்ச டயக்ராம் இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 0 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது 100 டிகிரி செல்சியஸ், 200 செல்சியஸ், 300 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கெல்வின் அர்த்தம். அப்போ 100 டிகிரிஸ்னால் 373, எல்லாருமே 273 ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க பாருங்கள். 100 டிகிரி செல்சியஸ்னால் ப்ளஸ் 100, அப்போ 373 கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின், 100 டிகிரிஸ்னால் 373 கெல்வின். அப்போ கூட என்னது 373 ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. இது கெல்வின். கெல்வின் வந்து டிகிரி செல்சியஸாக மாற்ற முடியும், டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்ற முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு யூனிட்டை மென்ஷன் பண்ணாவே போதும். 100 டிகிரி செல்சியஸ் மீன்ஸ் 373, 200 டிகிரி செல்சியஸ்னால் 473, ஐ மீன்ஸ் 273 ஆட் பண்ணிக்கணும் ஓன் கூட. இது கூட 273 ஆட் பண்ணால் 573, இது கூட 673. ஸோ அப்போ 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின் நான் வச்சுக்கணும். கீழே டிகிரி செல்சியஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிங்க. அப்போ 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்பொழுது அப்போ இங்கே எவ்வளோ வால்யூம் இருக்கும், தட் இஸ் என்னது வி நாட். இதுதான் வி நாட்டோட வேல்யூ 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது. இங்கே 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து இங்கே வால்யூம் வருது, 200 டிகிரி இருக்கும்போது இங்கே இது 300 இருக்கும்போது இப்படி வரக்கூடிய. ஸோ 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது வரக்கூடிய வால்யூம் தான் வி நாட்னு வச்சுருக்காங்க. டிகிரி டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்பொழுது அதோட வால்யூம் பிகம்ஸ் வி நாட். ஓகே, வி நாட் ஈக்குவல் டு சி. இந்த ஃபார்முலா அப்படி இருந்தது, வி நாட் இஸ் ஈக்குவல் டு சி. சி வி நாட் இஸ் ஈக்குவல் டு சி, தட் இஸ் இன்ட்ரெஸ்பெக்ட். இதான் அந்த ஒய் எப்படிங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம், இதான் ஸ்ட்ரெயிட் லைனு. இது வந்து டெம்பரேச்சரு, இது வால்யூமு. ஸோ இது எக்ஸ்ட்ரா ப்ளட் பண்ணோம்னா அதில் வீட் பண்ணதில் இதான் இன்ட்ரெஸ்பெக்ட், அதான் சின்னு சொல்லக்கூடிய ஸ்லோ சி இன்ட்ரெஸ்பெக்ட். அதான் வி நாட்டுங்கிறது. வி நாட்டை தான் என்ன சொல்கிறோம், அந்த சின்னு சொல்கிறோம், சியோட வேல்யூ வி நாட். ஓகே, வி நாட் இஸ் ஈக்குவல் டு சி, தட் இஸ் ஸ்லோப்புங்கிறது ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். எம் இஸ் ஈக்குவல் டு எம்ங்கிறது ஸ்லோப் வேல்யூ. ஓகே, ஸ்லோப் வேல்யூ ஈக்குவல் டு del v by del t. எம் இஸ் ஈக்குவல் டு del v by del t. சிங்கிறது வி நாட்டு, ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்முலா அப்படி. அதனால் சிங்கிறது இன்ட்ரெஸ்பெக்ட்டு, எம்ங்கிறது ஸ்லோப்பு, ஒய்ங்கிறது ஒய் ஆக்சிஸு, எக்ஸுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸு. இதில் என்ன இருக்குது, வி இருக்குது, எம்டி ப்ளஸ் சி, டிங்கிற டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்ஸில் வச்சுட்டோம். ஓகே, ஸோ எது ஸ்லோப் வேல்யூ எது வந்து இன்ட்ரெஸ்பெக்ட் வேல்யூன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோப் வேல்யூட இந்த பாருங்க ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. விங்கிறது ஒய் ஆக்சிஸ், எம்முக்கு போல் del v t போட்டாச்சு, சேஞ்ச் ஆகக்கூடியது. டிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், வி நாட்டுங்கிறது சி, அதான் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஒய்ங்கிறது வி, எம்ங்கிறது del v by del t, எக்ஸுங்கிறது டி ப்ளஸ்ஸு சிங்கிறது வி நாட்டு. ஸோ அதான் இந்த ஃபார்முலா. ஓகே,
this equation, do you understand? இந்த equation இதை லிங்க் பண்ணியாச்சு பாருங்க. equation லிங்க் பண்ணியாச்சு. m ஓட வேல்யூ தான் del v by del t. tங்கிறது x axis. ஸோ அதான் y equal to mx plus c. ஓகே, இந்த v நாட்டுங்கிறது c. v நாட்டுங்கிறது இன்டர்ஸ்பெக்ட் வேல்யூ. இந்த எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இந்த y axisல மீட் பண்ணக்கூடிய லைன் பற்றி தான் v நாட்டு, அதான் c ன்னு வச்சுருக்கோம் இன்டர்ஸ்பெக்ட். mங்கிறது ஸ்லோப்பு del v by del t. del v del tங்கிறது. ஓகே, அந்த டயக்ராம் போட்டோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது இல்லையா? ஸோ இது வந்து v, இது t. ஸோ இப்படி இதுதான் என்னது ஸ்லோப்புன்னு சொல்லக்கூடிய del v by del t. இது del v, இது del t. ஸோ அதான் del v by del t. இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ இது எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணால் இந்த மீட் பண்ணுறது பாருங்கள். இந்த இடம் தான் இன்டர்ஸ்பெக்ட் c தான் இது v நாட். இந்த ஈக்குவேஷனை v நாட்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை v நாட்டாக டிவைட் பண்ணால் v by v நாட் 1 by v நாட் del v by del t ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே என்னது v நாட் என்னது டிவைட் பை 1 ஆயிடுது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? v equal to del v by del t ப்ளஸ் v நாட். ஈக்குவேஷனை v நாட்டாக டிவைட் பண்ணோம்னா v by v நாட் is equal to 1 by v நாட் del v by del t into t plus 1. ஆனால் v நாட்டை டிவைட் பண்ணிட்டோம். v நாட் by v நாட் is equal to 1. இந்த equation வந்துருச்சா? Charles and Guy Lassex bound under the constant pressure. The relative increase in volume per degree Celsius per degree in temperature the same for all the cases. The relative increase in volume per degree Celsiusக்கு எவ்வளோ டிகிரிஸ்னா 1. சார்லஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கும்பொழுது அண்டர் தி கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ டெம்பரேச்சர்னா பெர் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பெர் டிகிரி செல்சியஸுக்கு த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பெர் டிகிரி செல்சியஸுக்கு த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பெர் டிகிரி செல்சியஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, இஸ் சேம் ஃபார் தி ஆல் கேஸஸ். எல்லா கேஸுக்கும் ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் ஒவ்வொரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பெர் டிகிரி செல்சியஸ்னால் டெம்பரேச்சர் யூனிட்டு. ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் தி ஆல் கேஸஸ் த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பெர் டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் என்னது த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பெர் டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, therefore இது ஆல்ஃபான்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ தான் இது ஆல்ஃபா. What is this alpha means that the relative increase in volume per degree Celsius. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆல்ஃபா, இதுதான் ஆல்ஃபாங்கிறது. ஸோ அப்போ இதுக்கு போல் ஆல்ஃபா போட்டுக்கலாமா? ஸோ v by v நாட்டு ஆல்ஃபா t ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு போல் ஆல்ஃபா போட்டு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். v by v நாட்டு ஆல்ஃபா t பை ஆல்ஃபாங்கிறது இந்த வேல்யூ. ஸோ அதனால் ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 by v நாட்டு del v by del t. இட் இஸ் ஆல்ஃபா வேல்யூ. ஒவ்வொரு வால்யூம் ஒவ்வொரு டிகிரிஸும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ v by v நாட்டு ஆல்ஃபா t ப்ளஸ் 1. ஆல்ஃபானா என்னது? ஆல்ஃபா மீன்ஸ் எல்லா காய் லெசக்ஸில் என்ன சொல்கிறாங்க, சார்லஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும்பொழுது ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஒவ்வொரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் நாட் ஒன்லி ஒன் கேஸ், ஆல் கேஸ் எல்லாத்துக்குமே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு டிகிரி செல்சியஸுக்கு அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பெர் டிகிரி செல்சியஸ். பெர் டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளோ ரிலேட்டிவ் இன்க்ரீஸ்னா இதான் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா வேல்யூஸ் இது வெளியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா v by 2. ஓகே, ஸோ அடுத்து v, இங்கே v வந்து டிவைடில் இருக்குது, v நாட் டிவைடில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். v நாட் ஈக்குவல் டு ஸோ இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய v by v நாட்டு இருக்குல்லையே, அதை v டிவைட் பண்ணி இருக்கிறாங்க போனால் மல்டிபிள் ஆகும். v நாட்டு ஆல்ஃபா t ப்ளஸ் 1. இங்கே டிவைட் உள்ளது அங்கே 1 எழுதிட்டாங்க. ஃபைனல் ஈக்குவேஷன். சார்லஸ் ஃபவுண்ட் தட் த கோஎபிஷியன்ஸ் எக்ஸ்பென்ஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 by 273.
the coefficient expansions is approximately equal to 1 by 273. It means that at constant pressure இருக்கும்போது for a given mass each degree rise ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் கேஸ் எக்ஸ்பெண்ட் ஆகும்னா 1 by 273 வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தர் வால்யூம் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து என்னது ஆல் கேஸ் எக்ஸ்பெண்ட் பை என்னது 173 ஆஃப் தர் வால்யூம் 0 டிகிரி செல்சியஸ். அட் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸ் அட் 0 டிகிரி செல்சியஸில் 1 by 273 ஆஃப் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு டிகிரி இப்போ டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா ஆல் கேஸ் எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகும் 1 by 273 தர் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுது பெர் டிகிரி செல்சியஸுக்கு அட்டு பெர் டிகிரி செல்சியஸுக்கு. ஓகே, எவ்வளோ வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 1 by 273 இது எக்ஸ்பென்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் சொல்லிட்டாங்க. சார்லஸ் ஃபவுண்ட் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 by 273. ஸோ அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் 1 by 273 சொல்லிட்டாச்சு. அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 1 by 273 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. இட் மீன்ஸ் தட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஃபார் கிவன் மாஸில் ஈச் டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்பொழுது ஆல் கேஸ் எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகுது, அதான் வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 1 by 273 வால்யூம் வந்து தர் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் we extrapolate the straight line, the experimental measurement, the straight line intersect the temperature x-axis minus 273 Kelvin. This shows the volume of the gas becomes 0. Volume of the gas becomes 0 at minus 273 degrees Celsius. More precisely at the temperature minus 273 15 Kelvin. Beyond this the temperature the gas would have the negative volume which is physically impossible. For these reasons temperature was defined as absolute zero. Temperature was defined as absolute zero by Kelvin. Can be proposed the new temperatures are called absolute zero starting point, which is now is called Kelvin scale. Only difference between Kelvin scale of temperature Celsius scale temperature is that zero position is shifted. The boiling freezing point of the water both scale are given below. ஓகே, என்ன சொல்கிறாங்க அந்த மீனிங் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் அந்த டயக்ராம் கிராஃப் போட்டிருக்காங்களா, இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன செய்கிறாங்க எக்ஸ்ட்ரா ப்ளோட் பண்ணுறாங்க. எங்கே வருது பாருங்கள், எக்ஸாக்டாக இங்கே வருது, இந்த எல்லாம் வருது பாருங்கள் 273 minus 273.15 கெல்வின். இதான் இது minus 273.15 கெல்வின் டிகிரி செல்சியஸ். இங்கே வந்து வால்யூம் என்னது எக்ஸாக்டாக 0. இது வால்யூம்ங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ வால்யூம் 0வாக இருக்கும். ஸோ நம்ம லைனை டெம்பரேச்சர் இன்னும் குறைச்சிட்டே வரும். டெம்பரேச்சர் குறைய எவ்வளோ வரைக்கும் கரெக்டாக ஃபைனலாக குறைய முடியும் minus 273 குறைக்க முடியும். minus 273.5 டிகிரி செல்சியஸ் தான் குறைக்க முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட் 273 குறைக்க முடியுது. ஸோ அதுக்கு நேரில் இருக்க வால்யூம் என்னது பிகம்ஸ் 0. வால்யூம் வந்து பிகம்ஸ் 0. ஸோ வால்யூம் என்ன தான் கம்ப்ரஸ் பண்ணாலும் 0 கீழே நெகட்டிவாக குறைக்க முடியாது. ஏன்னா டெம்பரேச்சர் வேணால் நெகட்டிவில் குறையும். இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் இங்கே பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் லிசன் டயக்ராம் பாருங்கள். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி நம்ம கிராஃப் போட்டோம். டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் 200 டிகிரி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டும் போது ஸோ அதை எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணும்பொழுது எவ்வளோ வரைக்கும் கொண்டு வரும் minus 0 கெல்வின். 0 கெல்வின் மீன்ஸ் அட் 0 கெல்வின் அப்படின்னா இது 0 கெல்வின் ஸ்கேல் சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து டிகிரி செல்சியஸ் ஸ்கேல், அதான் minus 273.15 டிகிரி செல்சியஸு. ஓகே, extrapolate the line. If the extrapolate the line அந்த லைனை சொல்கிறாங்க, இந்த லைனை சொல்கிறாங்க extrapolate the line by the experimental measurement. ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் எதை இன்டர்செக்ட் பண்ணுது, இன்டர்செக்ட் தி டெம்பரேச்சர் ஆக்சிஸ். டெம்பரேச்சர் ஆக்சிஸ் வந்து இன்டர்செக்ட் இங்கே குறுக்கிடுது. எவ்வளோது எக்ஸ் ஆக்சிஸில் இதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் எவ்வளோது minus 273 டிகிரி செல்சியஸ் மைனஸ் இங்கே இருக்கு பாருங்கள், இதான் minus 273 டிகிரி செல்சியஸ். ஓகே, திஸ் ஷோஸ் த வால்யூம் ஆஃப் தி கேஸ். இங்கே வால்யூம் ஆஃப் தி கேஸ் எவ்வளோ இருக்கும், இங்கே வால்யூம் 0 தான் இருக்குது. இங்கே 0 இது வால்யூம் வந்து ஒய் ஆக்ஸில் இருக்குது. ஸோ அது அந்த டயத்தில் வந்து என்னது வால்யூம் ஆஃப் தி கேஸ் பிகம்ஸ் 0வாக தான் இருக்கும். இப்போ அட் minus 273 கெல்வினில் minus 273 இங்கே இது மைனஸ், இந்த சைடு மைனஸ், இந்த சைடு ப்ளஸ்ஸு. நம்ம எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்ஸிலேருந்து மீட் பண்ணுது. எங்கே மீட் பண்ணுதுன்னா 0 -273 கெல்வின் டிகிரிஸில் மீட் பண்ணுது. ஸோ அது த வால்யூம் ஆஃப் கேஸ். அப்போ வந்து வால்யூம் ஆஃப் கேஸ் என்ன இருக்குன்னா 0வாக இருக்கும். வால்யூம் ஆஃப் 0 வந்து இங்கே 0 தான் இருக்கும். ஓகே, the temperature gas would have the negative value. டெம்பரேச்சர் வேணால் இருக்கும், மேபி would have the நெகட்டிவாக இருக்கலாம். டெம்பரேச்சர் வேணால் நெகட்டிவாக இருக்கலாம். பட் ஆனால் வால்யூம் விச் ஃபிசிக்கலி இம்பாசிபிள். வால்யூம் கண்டிப்பாக அது 0 கீழே குறையாது சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக இம்பாசிபிள். வால்யூம் வந்து அது 0வாக இருக்கிறது கம்மியாக வாய்ப்பு இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா டெம்பரேச்சர் வாஸ் டிஃபைன்டு அப்சல்யூட் 0 டிகிரி செல்சியஸ். அப்சல்யூட் 0
by Kelvin. He proposed the new temperature scale with absolute zero starting point, which is now is called Kelvin scale. ஸோ அப்போ இதான் லிசன் பண்ணுங்கள், இதான் 0 கெல்வின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. -273 இருக்குல்ல, இதான் 0 கெல்வின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயாண்ட் திஸ் டெம்பரேச்சர் the gas would be நெகட்டிவாக இருக்கும், வால்யூம் வந்து அது இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வாஸ் டிபெண்ட் அஸ் அப்சல்யூட் 0 by Kelvin. 0 கெல்வின் இருக்கு இல்லையா, 0 கெல்வின் டெம்பரேச்சர் வாஸ் டிஃபைன்ட் அஸ் அப்சல்யூட் 0 by Kelvin. 0 கெல்வின்ங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணார். நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல் வித் அப்சல்யூட் 0 ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் இஸ் கால்டு என்னது கெல்வின் ஸ்கேல். இந்த கீழே இருக்கக்கூடியதெல்லாம் கெல்வின் ஸ்கேல். 0 கெல்வின் அப்படி போயிட்டே இருக்கு பாருங்கள். 0 கெல்வின் அப்படின்னா என்னது -273 டிகிரி செல்சியஸ், -273 டிகிரி செல்சியஸ். 0 கெல்வின் மீன்ஸ் என்னது 0 கெல்வின் அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். அப்போ தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் நியூ ஸ்கேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. டெம்பரேச்சர் வாஸ் டிஃபைன்ட் அஸ் அப்சல்யூட் 0 by Kelvin. He proposed நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல் வித் ஸ்டார்டிங் வித் 0 கெல்வின். now is called Kelvin scale. கீழே இருக்கக்கூடியது கெல்வின் ஸ்கேலு, மேலே இருக்கக்கூடிய டிகிரி செல்சியஸ் ஸ்கேலு. ஓகே, 0 கெல்வினா வாட் இஸ் இஸ் -273 கெல்வின். உங்களுக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ்னால் என்ன தெரியும், 273 கெல்வின். ஓகே, 0 கெல்வின் அப்படின்னா -273 கெல்வின். ஓகே, நல்லா சொல்லுங்கள். 0 கெல்வின் அப்படின்னா 0 வாட் இஸ் மீன் 0 கெல்வின் அப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸ், -273 டிகிரி செல்சியஸ். ஸோ கெல்வின் ஸ்கேலை ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார். அடுத்தது ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெல்வின் ஸ்கேல் ஆஃப் தி டெம்பரேச்சர் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். 2 ஸ்கேல் இருக்குது, மேலே செல்சியஸ் ஸ்கேலு, கீழே இருக்கக்கூடிய கெல்வின் ஸ்கேலு. இதெல்லாம் நீங்கள் எழுதினாலும் தெரிஞ்சு வரணும், தெரிஞ்சுட்டு வந்துக்கணும். டிகிரி செல்சியஸ் ஸ்கேலு அப்படின்னா அப்போ 0 பொசிஷன் தட் 0 பொசிஷன் ஷிஃப்டடு, இந்த பாயிலிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. லிசன் பண்ணுங்கள், இது கெல்வின் ஸ்கேலு, இது செல்சியஸ் ஸ்கேலு. அப்சல்யூட் 0 அப்படின்னா 0 கெல்வின் அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். 273 கெல்வினா 0 டிகிரி செல்சியஸ். 373 கெல்வினா 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் எல்லாம் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம், வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோது 100 டிகிரி செல்சியஸ். அப்போ எவ்வளோ கெல்வினா 373 கெல்வின். வாட்டருடைய ப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ எவ்வளோது 273 கெல்வின். அப்சல்யூட் 0 கெல்வின் அப்படின்னா 0 அப்படின்னா 0 கெல்வின் மீன்ஸ் அட் -273 தெரிஞ்சுக்கணும். 0 கெல்வினா அது இம்பார்ட்டண்ட்டாக 1 மார்க்கில் பார்த்துங்க சொல்கிறேன். 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கெல்வின். அப்போ 0 கெல்வின் அப்படின்னா 0 கெல்வினா மைனஸில் போட்டுக்கலாம், -273 கெல்வின், அதாவது 0.15. அப்போ 100 டிகிரி செல்சியஸ்னால் எல்லாமே டிகிரி செல்சியஸாக சொல்லிடுறோம் மறுபடியும். இப்போ லிசன் பண்ணுங்கள், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா 273 ஆட் பண்ணிக்கணும். அதே கெல்வினை டிகிரி செல்சியஸாக மாற்றினா -273 ஆட் பண்ணணும், மைனஸாக பண்ணிக்கணும். இப்போ கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கு டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் கூட 273 ஆட் பண்ணிக்கணும். 273 ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினாக மாறிடும். கெல்வினை 0 டிகிரிஸில் மாற்றோம்னா -273 போடணும். -273 அதாவது 273.15. ஓகே, 2 ஸ்கேல் இருக்குது. ஓகே, ரெண்டையும் லுக் அவுட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்க, ஒரு கிராஃப், ஒரு டு அண்டர்ஸ்டாண்ட், இது முக்கியமான வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு 3 கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் டயக்ராம், செகண்ட் டயக்ராம், சீன் கொடுத்துருக்காங்க. போகணும் ஃபஸ்ட்டு வால்யூம், செகண்ட் வால்யூம், 3 வால்யூம். ஃபஸ்ட்டோட இது P1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரு, வால்யூம் 0.3. டெம்பரேச்சர் எல்லாத்துலேயுமே டெம்பரேச்சர் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது, விட்டுடலாம். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்குது அப்படின்னாவே நம்ம என்ன முடிச்சிடலாம், தட் இஸ் சார்லஸ்லாம். ஸோ வால்யூம் டெம்பரேச்சர் மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்க. V1 எவ்வளோது 0.3, T1 200 கெல்வின். செகண்டில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு, ஸோ வால்யூம் ரைஸ் தான் ஆகணும். வால்யூம் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, V1 டிவைட் பை T1. ஸோ V2 டிவைட் பை T2. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, என்ன தெரிஞ்சுருக்காங்க, V1 டிவைட் பை T1 தெரிஞ்சால் தான். ஏன்னா Vயும் Tயும் டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது. ஸோ V1 எவ்வளோது 0.3. டெம்பரேச்சர்னா கெல்வினில் வரணும், 200 கெல்வின். டிகிரி செல்சியஸாக நீங்கள் கெல்வின் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஹவு கன்வெர்ட் டிகிரி செல்சியஸ் கெல்வின், டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாத்திரம் 273 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, V1 டிவைட் பை T1. V2 எவ்வளோது கொஸ்டின் மார்க். ஸோ T2ங்கிறது 300 கெல்வின். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணால் போதும். ஏன் லிசன் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும். கொஸ்டின் மார்க் போட்டுருக்கலாம். ஸோ 0.35, 0.3 into 300, 200. இங்கே T1 200, T2 வந்து என்னது
300. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.35 கேன்சல் பண்ணோம்னா 0.35 ஆன்சர் வந்து 0.35. வீடியோ சொன்னது 0.45 ஆன்சர். அதுதான் ஆன்சர். அடுத்து இது ரெண்டையும் கூட லிங்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எதை கொஸ்டின் கேட்குறாங்களோ டிவைட் பண்ணிக்கணும். டிவைடில் இருந்தால் மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் இருந்தால் டிவைட் கொண்டு வந்துடணும். கேட்கல என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது எதனை கேட்டிருக்காங்க பாருங்க. எதை கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள். ஸோ ஃபார்முலா V1 டிவைட் பை T1 ஈக்குவல் டு V3 டிவைட் பை T3. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரெஷரை விட்டுருங்க. V2 தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. V2 நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது T3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. T3 தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் எங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் லிங்க் பண்ணிங்க. அதான் V1 டிவைட் பை T1 நம்ம எதை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. V1 உள்ளது 0.3, T1 200. ஸோ இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து 0.1. இதை கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம், இதை கொண்டு போய் இதில் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் டிவைடில் கொடுங்க மல்டிபிள் பண்ணி போயிடுங்க. ஸோ இது ரெண்டையும் மாற்றி கொண்டு வந்துடும். ஓகே. இன்டர்சேஞ்ச் பண்ண தெரியும் இல்லையா. இப்போ T3 தான் கொஸ்டினா. T3 கொஸ்டின் அப்படின்னா T3 வேணும்னா T3 ஈக்குவல் டு V3 இன்ட்டு T1 டிவைட் பை V1. இந்தமாரி மால்ட்ரு பண்ணிக்கணும். இதை இங்கே மல்டிபிள் கொண்டு போயிடணும். ஸோ இதை டிவைடில் கொண்டு வந்துடணும், இதை இங்கே கொண்டு போயிடணும். ஸோ இந்தமாரி ஃபார்முலா கொண்டு வந்துடணும். ஓகே. இதுமாரி கொஸ்டின் கண்டுபிடிச்சிக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த ஹோம்ஒர்க்கையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவும் ஈஸியான ஹோம்ஒர்க் தான். இதையும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வால்யூம் கொடுத்துட்டாங்க. V1 வச்சுக்கலாமா. ஓகே. அடுத்தது ஃபஸ்ட்டு ஐஸோட 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் 273 கெல்வின். அடுத்தது 0 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கூடாது, 273 கெல்வினாக வச்சுருக்கணும். 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா என்ன செய்யணும், 273 ஆட் பண்ணால் கெல்வினாக மாறிடும். கண்டிப்பாக T1 அப்படிங்கிற 273 கெல்வின். அடுத்து வால்யூம் V2 கொடுத்தாச்சு. டெம்பரேச்சர் என்ன கேட்குறாங்க. What is when the sample submerged the ice water at 0 degree Celsius, it volume get reduced. வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ டெம்பரேச்சர் என்னது ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் வந்து குறையுது. ஸோ அது இது V1, இது என்னது V1. T1 V1 எவ்வளோது, V1 வந்து V1 அப்படிங்கிறது லிசன் பண்ணுங்கள் 3.8 டெசிமீட்டர் கியூப். T1 அப்படிங்கிறது 273 கெல்வினாக எடுத்துருக்கணும். ஏன்னா 0 டிகிரி செல்சியஸ். V2 எவ்வளோது 2.27 டெசிமீட்டர் கியூப். T2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேயா. இதுமாரி எழுதிட்டு நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னது, V1 டிவைட் பை T1 ஈக்குவல் டு V2 டிவைட் பை T2. T2 தான் கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ T2 ஈக்குவல் டு T2 வந்து ஈக்குவல் அந்த சைடு கொண்டு வந்துடலாம். V2 இன்டு T1 டிவைட் பை V1. இப்போ V2 T1 V1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே மல்டிபிள் இருக்க டினாமினேட்டரை கொண்டு வந்துட்டேன். டினாமினேட்டர் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போயிட்டேன். ஸோ இந்தமாரி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே.